ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் இந்த அட்டை வைத்திருந்தால் 1000 ரூபாய் உதவித்தொகை மாதம் மாதம் பெற முடியும். என்ன அட்டை சார்? அது என்ன அட்டை சார்? நாம் எப்படி சார் பெறணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. உழைப்பும் உயர்வும், அதனால் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த அட்டையை நம்ம அந்த கார்டை வச்சுருக்கிறவங்களுக்கு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை மாதிரி 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இந்த அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு நல உதவிகள் தமிழக அரசாங்கம் வழங்கி வருகின்றன. இந்த அட்டையை எப்படி பெறுவது, இதற்கு தகுதி என்ன என்பதை முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரும் எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நம்மளுக்கு 1000 ரூபாய் வராதான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. இது மகளிருக்கான வழங்கும் 1000 ரூபாய் திட்டம். அதுவே நல வாரியத்தின் மூலமாக நீங்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் எதிலையும் பயன்பெறாதவர்கள் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் அட்டை வைத்திருந்தால் பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. இதற்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இவங்க யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணால் கிடைக்குன்றத தான் பார்க்க போகிறீங்க. அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்வதற்கான தகுதி அண்ட் வழிமுறைகள். பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர் செய்யும் வேலை குறித்து பணிச்சான்றினை தொழிற்சங்கம் வாங்கியிருந்தால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரியுடன் கூடிய முத்திரையிடம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக நான் இது மாதிரி ஒர்க் பண்ணுற அமைப்பு சாரா தொழிலாளர் நீங்கள் இஎஸ்ஐ மையத்தில் அல்லது ப்ரௌசிங் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த அட்டை வாங்கிட்டால் போதும். நம்மளுக்கு பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ், பள்ளி மற்றும் கல்லூரி சான்றிதழ், வாகனர் ஓட்டுரிமை உரிமை நகல், தேர்வாணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை, சான்று குடும்ப அட்டை, அரசு மருத்துவரிடமிருந்து சிவில் சர்ஜன் குறைந்தபட்ச வயது சான்றிதழ்கான அஞ்சலி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வயசு ஆதார் கார்டு இருந்தாலே போதும். மேக்ஸிமம் அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சிவில் சர்ஜன் மூலமாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்பாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு, இது என்னென்னா உங்கள் வங்கி கணக்கில் தான் அந்த உதவித்தொகை வழங்கப்படும். இதெல்லாம் சான்றிதழ் வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை பதிவினை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இந்த 5 வருடத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இந்த அட்டையை வச்சுருக்கோங்க, புதுப்பித்துக்கலாம். இதை விண்ணப்பித்து 3 மாதத்தில் 6 மாதத்தில் நாம் பயன்பெற முடியும். பயன்பெற முடியும், என்னென்ன பயன்கள் கிடைக்கின்றன, என்னென்ன நம்ம நலத்திட்ட உதவிகள் கிடைக்கின்றதை பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நல வாரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எதுனான்னு பார்த்தீங்கன்னாக்கா 53 வகையான தொழில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது கட்டுமான தொழிலாளர் மற்றும் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது 60 வகையான தொழில்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 53 வகையான தொழில்களும் 60 வகையான தொழில்கள் பற்றிய டீட்டெயில்டான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பூக்கட்டும் தொழில், பேல்பூரி விற்கிறது, பானிபூரி விற்கிறது, கூடை பின்னுறது, தையல் மிஷின் தையல் பண்ணுறது, துணி தேய்ப்பது போன்ற பல்வேறு நலத்திட்ட தொழில்கள் வரும். அந்த அட்டையை பெறுவதற்கு இவர்கள் தான் ஒரு சங்கமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. கட்டுமான தொழிலாளர் நல வாரியமும் இருக்குது, உடல் உழைப்போர் சங்கம் நல வாரியம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழில் நலத்திட்ட உதவிகள் என்னென்ன கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் நலத்திட்ட உதவிகள் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு 3000 ஆண்களுக்கும் 5000 பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. மகப்பேறு காலத்து, அதாவது உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா 6000 ரூபா கொடுக்குறாங்க. கருக்கலைப்பு கருசிதைவுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு படித்த பெண் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு படிப்பதற்கு 1000 ரூபாவும், 11ஆம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாவும், 12ஆம் வகுப்பு படிப்பதற்கு பெண் குழந்தைகளுக்கு 1500 ரூபாவும் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதுவே 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 1000 ரூபா உதவித்தொகையும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் 1500 ரூபாவும், பட்டப்படிப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க. விடுதியில் தங்கி படித்தால் அவர்களுக்கு 1750 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த உதவித்தொகையில். அதுவே பட்ட மேற்படிப்பு, நான் முறையான பட்ட மேற்படிப்பு படிக்கிற சென்றவங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு தான் இது கொடுக்குறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளரோட குழந்தைகளுக்கு தான் இந்த திட்டம் மூலமாக பயன்பெற முடியும். 4000 ரூபா கொடுக்குறாங்க. விடுதியில் தங்கி படித்தால் 5000ம், தொழில் பட்டப்படிப்பு அதாவது இன்ஜினியரிங், பொறியியல் கல்லூரி, மருத்துவம், கால்நடை மருத்துவம் போன்ற தொழில் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு 4000ம், வங்கி விடுதியில் தங்கி படித்தால் 6000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஐடிஐ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6000 ரூபாவும், ஐடிஐ படித்தவங்களுக்கு 1000 ரூபாலேருந்து விடுதி தங்கி படித்த 1500 ரூபா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்க உதவித்தொகை சொல்லி கொடுத்துருக்காங்க. அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர் பதிவு செய்வதற்கான தகுதிகள் அண்ட் வழிமுறைகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது கண்ணாடி, நீங்கள் ஒரு மூக்கு கண்ணாடி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 500 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓய்வூதியம், அதாவது நீங்கள் 1000 ரூபா பெறணும்,
மாதம் மாதம் 1000 ரூபா பெறுவதற்கான வயது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயது நிறைவு செய்தவர்கள். முதியோர் உதவித்தொகை மாதிரி இது 1000 ரூபா வந்து கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தின் மூலமாக வழங்குறாங்க. இதில் நீங்கள் எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாது, அதாவது முதியோர் உதவித்தொகை பெறக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. குடும்ப ஓய்வூதியம் 400 ரூபா மாதம் ஒன்றிற்கு கொடுக்குறாங்க. விபத்து மரணம் இதில் நீங்கள் எதனா இறந்துட்டிங்கனாக்கா 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. பணியில் இல்லாத இடத்தில் விபத்து இறந்தால் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் பணியில் இருக்கும்போது இறந்தீங்கன்னா 5 லட்சமும், பணியில் இல்லாத போது இறந்தால் 1 லட்ச ரூபாயும் கொடுக்குறாங்க. விபத்து மற்றும் ஊனமானவர்களுக்கு 1 லட்ச ரூபாவும், இயற்கை மரணத்துக்கு 20,000மும், ஈமச் சடங்குக்கு 5,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. பதிவு செய்வதற்கான வழிமுறைகள் என்ன சார்? இதற்கு நீங்கள் பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க விண்ணப்பதாரர்கள் 18 வயது முதல் 60 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் என்பதற்கான சான்று, வேலை அளிப்பவருக்கான சான்றிதழ் கொடுக்கணும். உங்கள் பகுதியில் யாராவது நீங்கள் இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை போய் உங்கள் மேஸ்திரிக்கிட்டேயோ இல்லை உங்கள் கான்ட்ராக்டர்கிட்டையோ ஒரு சைன் வாங்கிட்டாங்க, இது மாதிரி ஒரு தொழில் தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதை அப்லோட் பண்ணிக்கலாம். பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர், கட்டுமான வாரியத்தின் மூலமாக பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர் உங்கள் கூடிய ஒர்க் பண்ணுறவர்கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு கொடுத்துடலாம். கட்டுமான தொழிலில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள், கட்டுமான வாரியம், பதிவு பெற்ற தொழிற்சங்கம் அப்படி சொல்லியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கூட நீங்கள் வாங்க முடியும் சைனு. ஆதார் எண், வயது, இருப்பிட தொடர்பான கீழ்கண்ட ஆவணங்கள் ஏதேனும் ஒன்றில் சமர்ப்பிக்க வேண்டும். நகலினை அட்டஸ்டட் காப்பி இணைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பதிவு விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்கணும். இந்த டாக்குமெண்ட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பகுதியில் உள்ள தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மாவட்ட தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கோ, அங்கே நீங்கள் போயிட்டு வரணும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட தொழிலாளர் நல வாரியம்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாவட்ட தொழிலாளர் நல வாரியத்திற்கு சென்று இதை நீங்கள் அதாவது காசு வரலை, என்ன பிரச்சனை, எதனால் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதை கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் ஊர் பகுதியில் தொழிலாளர் நல வாரிய அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல்வேறு நல திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு பெண் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் பகுதியில் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களும் கொத்தனார் வேலை செய்கிறாங்க. அவங்க மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா 100 ரூபா அவங்க அந்த தொழிலாளர் நல வாரியத்துக்கு 100 ரூபா கட்டிட்டு வராங்க. அவங்க குழந்தைகளுக்கு பள்ளி செலவுக்காக பள்ளி முடிச்சிருக்காங்க சார், அவங்களுக்கு 5,000 ரூபா வங்கி கணக்கில் வர வச்சாங்க. எதனாலனா கல்லூரி முடித்ததற்காக தமிழக அரசாங்கம் கொடுக்கும் நலத்திட்ட உதவி. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் உயர் படிப்பு படிப்பதற்கும் 6,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 2 குழந்தைக்கும் சேர்த்து 12,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே போல் 60 வயசு தாண்டியவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபா உதவித்தொகை பெறாங்க. இது மாதிரி முதியோர் பென்ஷன் என்னால் பெற முடியல சார்ன்றவங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவி மூலமாக, அமைப்பு சாரா நலத்திட்ட உதவி மூலமாக 1000 ரூபா பெற முடியும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது பற்றிய மேலும் தகவலுக்கு, இதை பற்றி மேலும் எதனா தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.